தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் மிஸ்டர் டெக்ஸஸ் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ். அருமையா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். நம்மளோட முதலமைச்சர் கரூர் போறாரு. திமுகக்கு அதனால என்ன பிரச்சனை? ஏன் அவரை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும்னு பாக்குறாங்க? இல்ல, உங்களுக்கு கரூர் சம்பவம் எவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பிளாக் மார்க்கா தாவேக்காக்கு உருவாக்கணும் அப்படின்னு திமுக எவ்வளவு முயற்சி பண்ணாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடியே. ம். ஆனா கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அது தாவேக்காக்கும் முதல்வர் விஜய் அவர்களுக்கும் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, மோர் தேன் கர்ஸ், அது ஒரு பிளெஸிங்கா தான் அமைஞ்சதுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவங்க திமுக அவங்க மேல பழிய போட போட அதுக்கு இவர் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ணாரு, எல்லாமே அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் மொமெண்டம் கொடுத்துச்சு அந்த இடத்துல. அதே மாதிரி அவரை உலகமே திரும்பி பார்த்துருச்சு இந்த சம்பவத்தை. ரைட். அப்போ அது தமிழ்நாடை தாண்டி இந்தியாவை தாண்டி உலக அளவுல அது ஒரு பேசு பொருளா மாறிடுச்சு. ஒரு துயர சம்பவமா இருந்தாலும் அந்த இடத்துல விஜய் அவர்கள் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு, எதுக்குமே பேச மாட்டாரு. நானே முன்னாடி பல விமர்சனங்கள் பண்ணியிருக்கேன். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் ஸ்டைல் இருக்கு. எனக்கு இப்பதான் புரிய வருது. அவர் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ண தேவையில்ல. அது கரெக்டா ஒரு 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 மாசம் 2 மாசங்கிற விமர்சனங்களை ஓட விட்டுட்டு பொது மேடையில மக்கள்கிட்ட போய் அந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்லிடுறாரு. மீடியாவை ஹேண்டில் பண்றது அவருக்கு ஏன்னா பாக்குறாரு. விஜயகாந்த் மீடியா எப்படி போர்ட்ரே பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தலைவர்களையும் சீமான் அவர்களை மீடியா எப்படி போர்ட்ரே பண்ணாங்க. அப்படிங்கும்போது அந்த மீடியா மேல அவருக்கு அதாவது இந்த பொலிட்டிக்கல் மீடியா மேல, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மேல அவருக்கு நம்பிக்கையே இல்ல. ம். அதனாலதான் அவர் மோடி அவர்கள் மாதிரி டைரக்டா மக்கள்கிட்ட போயிடுறாரு. மக்கள்கிட்டயே அவரோட கருத்துக்களை எடுத்து வச்சிடுறாரு. அதே மாதிரி சட்டமன்றத்திலையும் கருத்துக்களை எடுத்து வைக்கிறாரு. நீங்க இந்த கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, திமுக இந்த இடத்துல அவங்க முந்திக்கிட்டு போய் அவர் எதுவும் இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் நான் என்னன்னு பாக்குறேன் அப்படின்னா, திமுக சைடு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், லேப்ஸ் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிங்கும் போது அவங்க அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அந்த கூட்டம் கூட்டுறதுக்கு விஜய் லேட்டா வந்தாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்தாலும், அந்த செக்யூரிட்டி லேப்ஸ், அதுவும் இவரோட டர்ஃப்ங்கிறதுனால, செந்தில் பாலாஜியோட டர்ஃப்ங்கிறதுனால அங்க ஏதாவது ஒரு உள்கை இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கே இருந்துச்சு திமுக மேல. ஆமா. இப்போ அவரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மாதிரி பல பேரங்கள்ல சிக்கிறாரு. அவர் மேல லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் வேற குடுத்திருக்காங்க. அப்ப அவங்க கரெக்ட்டா அந்த இடத்த பொலிட்டிக்கல் மைலேஜ் இப்ப திருப்பி கரூருக்கு இப்பதான் போறாரு. அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் திருப்பி கரூருக்கு போறாருன்னு நெனைக்கிறேன் விஜய். போய் ம். பேசும்போது நிச்சயமா அந்த பிரச்சனைய அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். அது போக அந்த அ சம்பவத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசு வேலை குடுக்குறதா, அந்த குடும்பத்துல ஒருத்தருக்கு அரசு வேலை குடுக்குறதா வேற அறிவிக்கிறாங்க. அப்போ இன்னுமே விஜயோட மைலேஜ் அந்த இடத்துல கூடும். ஆனா, இவரு அங்க போய் என்ன பேச போறாரு அப்படிங்கிறது இப்போ ஒரு முதலமைச்சரா போய் பேசும்போது இன்னும் கிரெடிபிலிட்டி கூடிரும். அவரு என் முன்னாடி என் மேல 100%. பழி போடுறீங்க ம். அப்படின்லாம் சொல்லும்போது, அத ஈஸியா ஸ்டாலின் தட்டி கழிச்சுட்டு போயிட்டாரு. அப்ப அவரு முதல்வரா இருந்தாரு. உங்களுக்கு இப்போ விஜய் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் சட்ட ஆவணங்கள அவரால பார்க்க முடியும். அங்க என்ன நடந்திருக்குங்கிறத அரசு அதிகாரிகள்ட்ட கேட்டிருக்க முடியும். நெறைய விஷயங்கள் அவருக்கும் தெரிய வந்திருக்கலாம். அப்ப அப்படிங்கும்போது அந்த விஷயத்த இந்த மாரி எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாருன்னா, திமுக இன்னுமே மக்களிடையே அம்பலப்பட்டுரும். அப்படிங்கிற மாரி திமுகவுக்கு ஒரு பயம் இருக்கிறதுனால தான் போயிருக்காங்கன்னு நான் பார்க்கிறேன். செந்தில் பாலாஜி அப்படின்ன உடனே செந்தில் பாலாஜி இன்னும் அப்ஸ்கான்ல தான் இருக்கிறாரு. எதுக்கு அப்ஸ்காண்ட் ஆகணும்? அதாவது இந்த குதிரை பேரம் நடக்கலை அப்படின்னா அப்ஸ்காண்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. சட்டத்தை பார்க்க வேண்டியதானே. அதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டும் ஒரு குட்டு வச்சிருக்கிறாங்க இந்த கரூர் இன்சிடென்ட்ல திமுகக்கு. இரண்டத்தையும் சேர்த்து நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல சுப்ரீம் கோர்ட் விஷயத்துக்கு பேசிட்டு நம்ம இதுக்கு வருவோம். இல்ல, சுப்ரீம் கோர்ட் சொல்றது சரிதானே. ஏன்னா நீங்க ஒரு முதலமைச்சர், அவர் என்ன ஒரு அத்தாரிட்டில இருக்கக்கூடியவரு. அவரு என்னென்ன பேசணும், பேசக்கூடாதுன்னு எதிர்க்கட்சி சொல்ல முடிவு பண்ண முடியாது. முடியாதுல்ல. ஆமா. ம். ஏன்னா அது போக கேஸ் கோர்ட்ல இருக்குன்னா, அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அவரு என்ன பேசுறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போலாம். அவரு என்ன இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நீங்க முன்ஜாமீனுக்கு போறீங்கன்னா, அந்த இடத்துல உங்க மேல ஏதோ ஒரு உள்கை இருக்குமோங்கிற சந்தேகம் மக்களுக்கும் வருது. எனக்கும் அந்த சந்தேகம் தான் வருது. ஏன்னா, இப்போ முதலமைச்சர் அங்க போய் பேச போறாரு அப்படின்னா, நிச்சயமா இத அட்ரஸ் பண்ணியே ஆகணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். திமுகவுக்கு ஆமா. தெரியும். ம். அப்போ அத என்ன பேச போறாருங்கிறத முன்கூட்டியே நீங்க போயி கேட்கறீங்க, முன்ஜாமீன் வாங்குறீங்க அப்படின்னா, பேசக்கூடாதுன்னு தடை உத்தரவு போடணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்க மேல ஏதோ ஒரு கறை இருக்கிறதா தான் நான் பார்க்கிறேன். மக்களும் அப்படிதான் எண்றாங்க. ம். அதனால இது உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறத நான் வரவேற்கிறேன் இந்த இடத்துல. இந்த மாரி அப்படின்னா யாருமே எதுவும் பேசக்கூடாது, எத பத்தி பேசக்கூடாது, அத பத்தி பேசக்கூடாதுன்னு சொன்னா இது என்ன ஜனநாயக ஃப்ரீடம் ஆஃப் நாடா? இல்ல ஸ்பீச் வேற தானேங்க இது. அதான் இந்தியா ஆமா. இஸ் த மோஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எதுவுமே இல்லாம இப்படி
திமுக அப்ப வந்து நமக்கு திமுக மேல ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்குல்ல. அதனால தான் நிச்சயமா. வந்து என் ஃப்ரெண்ட் கூட கேட்டேன். "என்னப்பா திமுக திருந்தவே திருந்தாதா?" அப்படின்ற மாரி ஒரு ஃப்ரெண்ட் இந்தியாலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருந்தாப்ல. எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு வந்து பேச விட்டுட்டுமே 6 மாசம் ஆள விடட்டுமே, ஏன் 1 வருஷம் அண்ணாமலை சொல்ற மாரி 1 வருஷம் ஆள விடட்டுமே. நீங்க என்னலாம் பண்றாங்க, பண்ணல அப்படின்றது அதுக்கப்புறம் தானே தெரிய வரும். ஏன் வந்து திமுக வந்து இத வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க? திருந்தவே இது மாட்டாங்களா? திமுக திமுக வந்து அவங்களால எல்லாத்தையுமே விலைக்கு வாங்கிரலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அவங்க ம். கிட்டத்தட்ட சரி 40 பேருக்கு என்ன அவ்வளவு அவங்கள்ட்ட பணபலம் இருக்கு. அதனால 40 பேருனாலும் ஒரு 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 ஸ்டேட்டோட எலக்ஷனே ரிக் பண்ற அளவுக்கு ஒரு ஸ்டேட்டோட எலக்ஷனையே ஃபுல் அண்ட் ஃபுல் மக்களுக்கு ஒரு ஓட்டுக்கு 10,000, 2,000, 3,000 குடுக்குற அளவுக்கு காசு வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு 40 பேர விலைக்கு வாங்குறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் இறக்குறதுக்கு அவங்க பக்கத்துல நெறைய பேரு தயாரா இருப்பாங்க. ம். உங்களுக்கு. புரியுதா? அப்போ வந்து அவங்க எலக்ஷனையே ஒரு டெமோக்ராட்டிக் ப்ராசஸையே காச நம்பி இருக்கிறவங்க, இந்த மாரி ஒரு கட்சியில இருந்து ஆள விலைக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாமலயா இருப்பாங்க? அப்ப அத பண்ணும்போது என்ன ஆகுது அப்டின்னா, இன்னுமே பொலிட்டிக்கல் டென்ஷன் தாவேக்காவுக்கும், டிஎம்கேக்கும் வலுக்குது இந்த இடத்துல. ம். வலுப்பெறுது. அப்ப அது சரி. வலுப்பெறும்போது விஜய் அதுக்கு எதிரான ஒரு பொலிட்டிக்கல் கவுண்டர் அட்டாக் நீங்க பண்ணியே ஆகணும். அதே மாரி விஜய்க்கு பக்கத்துல இருக்கக்கூடியவங்க, இது விஜய் வந்து எனக்கு இன்னுமே விஜய் முழுக்க முழுக்க ஒரு அரசியல்வாதியா, பொலிட்டிக்கலா யோசிக்கிறாராங்கிறதுல எனக்கு இன்னுமே வந்து ஒரு ஒரு ஐயப்பாடு இருக்கு. அவர ம். சுத்தி இருக்கக்கூடிய அது எல்லாருக்குமே அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு நல்ல ஒரு தலைவரா இருந்தா போதும். சுத்தி பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் இருப்பாங்க. சோ இந்த சிச்சுவேஷன எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க அட்வைஸ் எடுத்துக்கிறதும், எடுத்துக்காததும் விஜயோட கையில தான் இருக்கு. ம். அவரே நம்ம இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு ப்ரொபோஸ் பண்ணி வர்ற மாரி எனக்கு இன்னும் தென்படல. அது ஏன்னா விஜய் வந்து பேச, பேச அவரு நெறைய ஒரு பொலிட்டிக்கல் மூவ் அவரா எடுக்க, எடுக்க தான் வந்து நமக்கு அது தெரிய வருமே தவிர, ஏன்னா அவரு ஸ்பான்டேனியஸா பேசக்கூடிய ஆள் இல்ல. நம்ம எல்லாமே தெரியுது. அவரு பிரிபேர்டா தான் போறாரு. இப்ப அண்ணாமலை ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பண்றாருன்னு வச்சுக்கங்க. ம். சீமான் ஒரு பொலிட்டிக்கல் மூவ் பண்றாருன்னு வச்சுக்கங்க. அப்ப அவர நம்ம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க அன்றாடம் பேசுறாங்க. அவங்க என்ன பொலிட்டிக்கல் மூவ் பண்றாங்க. அவங்க வார்த்தையில இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு நம்மளால ஈஸியா கணிக்க முடியும். ஆனா சரி. விஜய் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரிலவென்ட்டா மக்கள்ட்ட டெய்லி பேசுற மாரி இல்ல. சோ என்னைக்கா ஒரு நாள் பேசுறாரு. அதுவும் பிரிபேர்ட் ஸ்பீச்சோட வர்றாரு. அப்படிங்கும்போது ஒரு அட்வைசரி குரூப் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னோட அனுமானம். இப்ப வரைக்கும். சரி. ம். அப்போ இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதுக்கும் அவருக்கும் பக்காவான ஒரு பிளான் இருக்கும். அப்ப சரி. அந்த பிளான் படி இப்ப அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா அவர்களும் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த மாரி ஒரு கணக்கு இருக்கு. அத தீர்க்க போறோம்ங்கிற சொல்லியிருக்காரு. அப்ப ஆமா. அதுவும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்ப அந்த இடத்துல அவரு இவ்வளவு அந்த அளவுக்கு பேசணுமான்ற ஒரு ஒரு கொஸ்டின் மார்க்கும் வருது இல்லையா? ஏன்னா வந்து இது வந்து திமுக மேல கம்ப்ளீட்டா பழி போடுற மாரி இருக்கு. அது வந்து மிரட்டுற தோணியாவும் இருக்கு. ஸோ, அதனால தான் ஒருவேளை டிஎம்கே இப்படி ஒரு ஆக்ஷன் எடுக்குறாங்களான்னும் தெரிய மாட்டேங்குது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? மிஸ்டர் ஆதவர்ஜுனா பேசினத? ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து அவர் என்ன பேசுறாரு, அவரு வந்து மோர் தென் அதான் நான் சொன்னேன்ல உங்களுக்கு விஜய் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்க்குலாம் அவர் தயாரா இல்ல. அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல். அவர் வந்து ஆக்சுவலா மக்களின் மக்களின் அபிமானம் பெற்ற ஒரு நாயகன். அவர் இன்னுமே அந்த ரோல்ல தான் இருக்காரு. அவர் இன்னுமே ஒரு அரசியல்வாதியா மக்கள்ட்ட அரசியல் பண்ற அளவுக்கு அவர் வந்து இறங்கி வரல. அதாவது இந்த திமுக, அதிமுக மாரி அரசியல் பண்ற அளவுக்கு இறங்கி வரல. அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க ஆதவ அர்ஜுனா, நிர்மல்குமார் அவர்கள், அவங்கலாம் தான் பாலிடிக்ஸ் பண்றாங்க. வெளிப்படையா வந்து. சோ சரி. அது வந்து அந்த இடத்துல அவர் ஒரு விஜய் செட் பண்ண நரேட்டிவ் என்ன? திமுக வெர்சஸ் தாவேகா. அதுதான் அவரு செட் பண்ணாரு. அத வந்து இவங்க கேரி பண்றாங்க. அவரு அவரு என்ன ஒரு நரேட்டிவ செட் பண்றாரோ, அத கேரி பண்றாங்க. அத கேரி பண்ணும்போது இந்த மாரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் விட வேண்டியிருக்கு அவங்களுக்கு. இப்ப ஓகே. கரூர் போறாரு, அதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணணும் அப்டின்னா, இந்த மாரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டா தான் இப்போ நீங்க ஒரு பாக்ஸிங் மேட்ச் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க. அந்த பாக்ஸிங் மேட்ச்சுக்கு முன்னாடியே ஃப்ளாய்ட் மேவெதரும், கானர் மெக்கிரகரும் விளையாடுறாங்க அப்டின்னா, அது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே அத பில்டப் பண்ணுவாங்க. அது மொமெண்டத்த. ஒரு ஒரு பில்டப் தான் அப்படின்ற மாரி நீங்க பார்க்குறீங்க. ஆமா. அத பில்ட் பண்ணி அந்த மேட்ச் வரைக்கும் அந்த மொமெண்டம் கொண்டு போவாங்க. அப்பதான் உங்களுக்கு வியூவர்ஷிப் ஜாஸ்தியாகும். அந்த மேட்ச்சோட வருமானம் ஜாஸ்தியாகும். எல்லாமே எல்லாமே ஜாஸ்தியாகும். ம். அதேதான் இங்கேயும் நடக்குது. ஒரு பொலிட்டிக்கல் கேம் கரூர்ல இப்ப என்ன பண்ண போறாரு? என்ன பேச போறாருன்னு ஒரு ஆன்டிசிபேஷன் உருவாயிரும்ல மக்கள்ட்ட. பொலிட்டிக்கல் மைலேஜ் அப்படின்ற மாரி நீங்க பார்க்குறீங்க. ஆமா, நிச்சயமா. அத ஏத்துறது வந்து இந்த இந்த இடத்துல கிங் மேக்கர் ஆதவ அர்ஜுனா அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த தாவேக்கா அரசியல பொறுத்தவரைக்கும், விஜய் ம். அவர்கள் கிங்கா இருந்தாலும், அத வந்து கிங் மேக்கரா மாத்துனது வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. அவரு அவரு யோ த இவ நம்ம திருமாவளவன் அவர்களுக்கு என்ன பண்ணணும்னு நெனைச்சாரோ, அதே மாரி இங்க வந்து விஜய்க்கு பண்ணிட்டாரு. ம். திருமாவளவனே அவரு அ சீஃப் மினிஸ்டர் மெட்டீரியலா தான் ப்ரொஜெக்ட் பண்ணாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன் எங்க ஆமாமா. தலைவர் ஏன் ஆளக்கூடாது? அப்படின்லாம் கேட்டாரு. அப்ப ம். அவர் திமுகவுக்கு எதிரா இன்னொரு தலைவர வளர்த்து கொண்டு வந்து அந்த இடத்துக்கு வச்சு அந்த கெப்பாசிட்டி உள்ளவர் தான் ஆதவ அர்ஜுனா. ம்.
உங்களுக்கு. சோ அது வந்து விஜய்க்காக அவர் வந்து பண்றாரு. பொலிட்டிக்கல் கேம் வந்து விளையாடுறது ஆதவர்ஜுனா தான் விளையாடுறாருங்கிறது தான் இதுல இருந்து நமக்கு தெரிய வருது. ஓகே. அதே இந்த 2வது கொஸ்டின் செந்தில் பாலாஜி. என்ன செந்தில் பாலாஜி என்ன தவறு செய்யலன்னா, எதுக்கு போய் ஓடி ஒளியணும்? இன்னும் ஆளையே காணோம். ஏவாவேலுவும் அப்படிதான் இருக்கிறாரு. சிங்கப்பூர்ல போய் நெஞ்சு வலின்னு போய் படுத்துக்கிட்டாரு. என்னப்பா அப்படின்னா வந்து இவங்க வந்து குதிரை பேரம்ன்றாங்க. அதை விட தாண்டி திமுக தான் குதிரை பேரத்துல பயங்கரமா ஈடுபடுறாங்க அப்படின்ற மாதிரில தோணுது நமக்கு. இல்ல அவரு என்னைக்கு சட்டமன்றத்துல வெளிப்படையா பார்ட்டி ஃபண்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டாரோ, இவரு சும்மா இருக்க மாட்டாரு அப்படிங்கறத வந்து உணர்ந்துட்டாங்க திமுக மாஜி அமைச்சர்கள். ம். என்ன பொறுத்தவரைக்கும் கணேஷ், ம். இத வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேமா மட்டும் இதுவரைக்கும் நீங்க பாஜகனாலும் சரி, பாஜக ஊழல் கட்சியில ஒரு பெரிய அளவுல ஊழல் பண்ணலன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க எந்த ஊழல் செஞ்ச ஆள நீங்க புடிச்சு உள்ள போடுறீங்க? நீங்க சொல்லுங்க. இது இவ்வளவு வரைக்கும் பெரிய யாரும் அதிகாரத்த போட்டதில்ல. இவ்வளவு அதாவது பெரிய அதிகாரம் தாவேக்கா அதை வந்து பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்றதுனால விஜய் வந்து இது நிச்சயமா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல நீங்க அவரு என்ன பண்ண இதுவரைக்கும் வந்த டெம்ப்ளேட் என்னன்னா, இந்த மாரி பெரிய பெரிய ஆட்கள, முன்னாள் மாஜி அமைச்சர்கள, பெரிய ஊழல் செஞ்சவங்க பெரிய அளவுல தண்டிக்கப்படலைங்கிறது தான் நம்ம கண்ணு முன்னால இருக்கக்கூடிய வரலாறு. ம். புரியுதா உங்களுக்கு? இப்ப விஜய் என்ன பண்ண போறாருங்கிறது, அந்த அவரு என்ன நடவடிக்கை எடுக்கிறாரோ, அதோட முற்றுப்புள்ளி எங்க வைக்கிறாருங்கிறதுல தான் இருக்கு. அப்படியே நடவடிக்கை எடுத்து இத ஒரு பொலிட்டிக்கல் கேமா வருஷக்கணக்குல கொண்டு போறாரா? இத ஒரு அரசியல் விளையாட்டா மட்டுமே ஆடுறாரா? இல்ல உண்மையிலேயே எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ்ல நீங்க வாங்கிட்டு டெண்டர் போடுறீங்க. அதெல்லாம் வந்து எல்லா நாடுகள்லயுமே பெரிய அளவுல கவர்ன்மெண்ட்ல இருக்கும்போது இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அவங்கள்ட்ட இருந்து நம்ம வந்து கமிஷன் வாங்குறது, அதுல இருந்து அந்த பப்ளிக் ஃபண்ட் வாங்குறது, அதை வந்து அமைச்சர்கள் பண்றதுங்கிறது வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு லாபி ஒர்க், ஒரு லயசன் ஒர்க். அது வந்து மேல் மட்டத்துல நடக்கும். ஆனா நீங்க ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு, ஒரு கண்டக்டர் வேலைக்கு, இந்த மாதிரி ஒரு காலேஜ் போற பசங்களுக்கு, இந்த மாரி நீங்க ஒரு மெரிட் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ற மாதிரி நீங்க வந்து ஒரு விளையாட்டு விளையாடுறீங்கல்ல, மக்களோட வாழ்க்கையில. ம். ஏற்கனவே வந்து வருமானம் வந்து உங்களுக்கு ஒரு நடுத்தர வர்க்க மக்களும், நடுத்தர வர்க்கத்துக்கு கீழ இருக்க மக்கள் தான் இந்த மாதிரி வேலைகளுக்கு நீங்க வருவாங்க. நீங்க ம். எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா, தூய்மை பணியாளர்கள்ல இருந்து, இங்க பஸ் கண்டக்டர் வேலைக்கு போறவங்கல இருந்து, அப்புறம் இந்த ஈபில வேலை பார்க்கிறவங்கல இருந்து, டிரான்ஸ்ஃபர்ல இருந்து, டீச்சர்ல இருந்து இந்த மாரி நடுத்தர வர்க்கத்துல உள்ளவங்க எல்லாம் நீங்க இந்த காச நீங்க பிழிஞ்சு எடுக்குறீங்கல்ல. டைரக்ட்டா மக்கள நீங்க அஃபெக்ட் பண்ற மாரி நீங்க பண்றீங்கல்ல. அதே மாரி நீங்க இன்னொரு பெரிய விஷயத்த நீங்க கவனிக்கணும் கணேஷ். பள்ளி கல்வித்துறையில இவ்வளவு தூரம் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் எவ்வளவு ஃபீஸ் வாங்குறாங்க முன்னாடி. அது ஏன் வாங்குறாங்கன்னா, அவங்க அந்த அளவுக்கு கப்பம் கட்ட வேண்டியிருக்கு அரசாங்கத்துக்கு. அத வந்து உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தலையில நீங்க ஏத்துறீங்க. ஆமா. நிச்சயமா. எவ்வளவு தூரம் உங்களுக்கு டெர்ம் ஃபீஸ்லாம் எவ்வளவு சென்னையில? ஒரு ம். நல்ல ஸ்கூல்ல படிக்கணும் அப்டின்னா. அப்ப அந்த அளவுக்கு அவங்க கப்பம் கட்டுறதுனால தானே அவங்க இந்த இந்த இடத்துல வந்து அந்த கன்சியூமர் அத வந்து வாங்குறாங்க. பர்டன போடுறாங்க. அப்ப ம். அதெல்லாம் குறைக்கிற அளவுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்ல. அந்த இடத்துல இவர நம்ம பாராட்டணும். அப்ப இந்த நிச்சயமா மாரி அதுல பிரச்சனை பாராட்டுறதுக்கு வந்து ஏன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கலக்குறாரு அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. ஆனா, இன்னும் கன்சியூமருக்கு இன்னும் வந்து சேரல. அதையும் நம்ம வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த இந்த இடத்துல டிரான்ஸ்பரன்சி இருக்கு. எதுல? இந்த மாரி வந்து சர்டிஃபிகேட் குடுக்கறதுல. ஆனால், ஸ்கூல்ஸ் வந்து அத வந்து கன்சியூமருக்கு அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து கடத்துறாங்களா இல்லையான்றத வந்து ம். இன்னும் கவர்ன்மெண்ட் நிச்சயமா அத வந்து ரொம்ப கண்கொத்தி பாம்பு மாரி பார்க்கணும். நிச்சயமா, நிச்சயமா. நான் என்ன நினைக்கிறேன் அப்டின்னா, நீங்க ஒரு உச்சவரம்பு வைக்கணும். இந்த மாரி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலு இல்ல இந்த அளவுக்கு ஒரு ரேட்டிங் மாரி குடுத்துட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் இந்த அளவுக்கு டியர் 1, டியர் 2ன்னு வச்சுட்டு இந்த அளவுக்கு தான் நீங்க ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த தியேட்டர்லலாம் டிக்கெட் காசு ஃபிக்ஸ் பண்றாங்கல்ல. அந்த மாரி ஆமா. நீங்க வந்து ஃபீஸ் அப்பர் ஸ்லாப் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். கவர்ன்மெண்ட் தாராளமா ஃபிக்ஸ் பண்ணலாம். இந்த பண்ணலாம், ரேஞ்சுக்குள்ள பண்ணலாம். வாங்குங்க அப்டின்லாம் சொல்லி பண்ணலாம். அதெல்லாம் போக போக நம்ம எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கிறோம். ம். அந்த விஷன் இருக்கான்னு பார்த்தா இருக்கிற மாரி தான் தோணுது. அவரு சொல்றதும், அவரோட சில அமைச்சர்களோட நடவடிக்கை அங்கங்க தப்பு நடக்குது. ம். தப்பு நடக்கும்போது என்னன்னா, இவரு அதுக்கு ஏத்த மாரி நடவடிக்கை எடுத்துட்டாருன்னா பிரச்சனை இல்ல. இப்ப அவரோட அமைச்சர்களே, இல்ல அவரோட எம்.எல்.ஏ.க்களோ, இல்ல அவரோட கட்சிக்காரங்களே ஏதாவது தவறு செய்தாங்க அப்டின்னா, ஏன்னா ஒரு கட்சிங்கிறது பெரிய கட்சி. 35 விழுக்காடு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. ம். உங்களுக்கு. அந்த கட்சிக்குள்ள எவ்வளவு லட்சம் பேர் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அப்ப அவ்வளவு பேரும் வந்து உங்கள தூய்மையான ஆட்களா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க ஒவ்வொருத்தரும் ரசிகர் மன்றத்துல இருந்து வந்திருப்பாங்க. பல்வேறு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருப்பாங்க. அப்ப அவங்க இப்போ உடனே அரசியலுக்குள்ள வந்த உடனே திமுக, அதிமுக என்ன பண்ணாங்களோ கிராஸ் ரூட் லெவல்ல அதே மாரி நம்மளும் பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எண்ணமும் அவங்களுக்கு வரலாம். ஆனா, அது உங்களுக்கு தெரிய வரும்போது அதுக்குண்டான நடவடிக்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அப்போ உங்கள பாராட்டுவாங்க. அப்போ நீங்க இந்த இப்ப சொல்றாங்கல்ல, ஜெயலலிதா இரும்பு பெண்மணியா இருந்தாங்க. ஏன் அப்டின்னா, அவங்க அமைச்சர் ஏதாவது தப்பு பண்ணா உடனே தூக்கிருவாங்க அப்டின்னு சொன்னாங்கல்ல. அதே மாரி உங்க ஆட்கள் தப்பு பண்ணா நீங்க உடனே தூக்குறதுக்கு தயாரா இருக்கணும். ஸோ, ஆனா உங்களுக்கு. அது இது எப்ப இந்த அமைச்சர்லாம் திருப்பியும் வந்து இப்பலாம் எல்லாருமே ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்களே!
ஏன்னா வந்து செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், ஏவா வேலுவா இருக்கட்டும், இப்போ சேகர் பாபுவும் ஒளிய போறாரு அப்படின்ற மாதிரி தகவல் எல்லாம் வருது. வெளியே வருவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? இவங்க தான் பேரம் பேசலன்னா வெளியே வர வேண்டியதானே? இல்ல உங்களுக்கு கால் ரெக்கார்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆதாரங்கள்லாம் இருக்குன்னு அந்த பக்கமே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா நீங்க உங்க உங்க கூடாரத்துல இருந்து ஒருத்தர் வெளியே வந்துதான் இங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ம். உங்களை எப்படி பின் பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு மனுஷன் தான் இங்க இருக்காரு, ஆதவ அர்ஜுனாங்கிறவரு. ம். உங்க கூடாரத்துக்குள்ளே இருந்து உங்களோட தகுதித்தங்களை எல்லாம் கத்துக்கிட்டு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, எப்படி எப்படி பண்ணுவீங்கன்னு பாத்துக்கிட்டு வந்தவரு. அப்ப இவருக்கு டிஎம்கேக்குள்ளேயே இவருக்கு வந்து ஸ்பைஸ் இருப்பாங்க, ரைட். உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் இருக்கும். ம். அப்ப என்னென்ன நடக்குது அப்படிங்கறது வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஆள் இருக்கும் கணேஷ். வந்து நம்ம வந்து எல்லாரும் இந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, வெளியே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறதுக்காகவே ம். ஒருத்தர் கனெக்ஷன்ஸ் இல்லாமலாம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், கனெக்ஷன்ஸ் இருக்கும். உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ உளவுத்துறை வேற இருக்கு. அப்போ போன் டேப் பண்ணுவாங்க. எம்எல்ஏக்களோட போனை வந்து உங்க ஸ்கிரீனிங்ல இருக்கலாம். அப்போ ம். நிச்சயமா தெரியும்ல. அப்ப இந்த அளவுக்கு ஒரு இந்த 40 பேர் பேரம் பண்றாங்களா பண்ணலையாங்கிறது 2வது விஷயம். ஆனா அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் தான் திமுகங்கிறது நமக்கு தெரியும். ஓகே. உங்களுக்கு அது அந்த அளவுக்கு ஏவா வேலு சிங்கப்பூர்லேருந்து வருவாருன்னு நினைக்கிறீங்களா? நேற்றுக்கே வந்திருக்க வேண்டியது. டிக்கெட்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டு அங்கே தான் உட்காந்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் இனிமேல் தமிழ்நாடுக்கு வருவார்னு தோணலை. கொஞ்ச நாள் எனக்கு ஆகும் தெரிஞ்சு வரதுக்கு. அப்போலோ ஓனர் வந்து உடம்பு சரியில்லைன்னா அப்போலோல தான் படுப்பாரு. அப்போ அருணை மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கக்கூடிய ஏவா வேலு உடம்பு சரியில்லைன்னா அங்கதானே போய் படுக்கணும். அங்கே தானே அவர் எதுக்கு படுக்கணும். அவர் ஆமாம். எதுக்கு சிங்கப்பூருக்கு ஓடுறாரு? இப்ப உங்க உங்க ஹாஸ்பிட்டல் நீங்க நடத்துற ஹாஸ்பிட்டலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? யாருக்காக ஆமாம். நடத்துறீங்க அப்போ? ம். கரெக்ட். புரியுதா உங்களுக்கு? ம். செந்தில் பாலாஜியும் நெஞ்சுவலின்னு சொல்லிட்டு போனவர் தான். அவரையும் காப்பாத்துனாங்க. இந்த மாதிரி யார் யாரு உப்பு தின்றுருக்காங்களோ, தண்ணி குடிப்போங்கிற பயம் இருக்கிறவங்க எல்லாம் பதறாங்கன்றது மட்டும் நமக்கு தெரியுது. ஆனா இத வந்து ஒரு அரசியல் நடவடிக்கையா மட்டும், ஒரு பயம் காட்டும் நடவடிக்கையா மட்டும் விட்டுறாம ஏன்னா திமுகவும் உங்களுக்கு அதிமுகவும் இவ்வளோ நாளாக அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து நிச்சயம் தங்கமணி மேலேயோ வேலுமணி மேலேயோ ஒரு ஒரு ஸ்டாண்டு கூட எடுக்கலை திமுக. அதுவே எடுத்து ஒரு ப்ராப்பராக அதை வந்து ஒரு அதாவது வந்து சட்டத்துக்கு முன்னாடி போய் நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு திமுக ஆட்சி திருப்பியும் அமையறதுக்கு கூட ஒரு சான்சஸ் இருந்திருக்கலாம். ஆனால் அதை வந்து மிஸ் பண்ணிட்டார் ஸ்டாலின். அதே மாதிரி தான் இவர் விஜய் இந்த வாட்டி பண்ணுவாரோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்கு. அது இல்லாமல் கரெக்டாக பண்ணார் அப்படின்னா நிச்சயமாக பொலிட்டிக்கல் மைலேஜ் அண்ட் பீப்புள் கிட்ட ஒரு நல்ல ஒரு மரியாதையும் வரும். சொல்லுங்க. சாரி. நிச்சயமா. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள பொறுத்தவரைக்கும் நீங்க 2 பேர வச்சே நீங்க முடிவு பண்ணிடலாம். ஒண்ணு ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் அவர்கள் மேல போய் ஒரு ஃபைலோட சிஎம்டிஎல் அவர் என்னென்ன பண்ணாரு, அதாவது இப்போ சேகர் பாபு பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? ஆமாம். அதே அந்த சென்னை மாநகராட்சியில சிஎம்டிபி அப்ரூவல்லாம் பார்த்துட்டு இருந்தவரு ஓபிஎஸ் அவர்கள். அப்ப அவர் என்னென்ன பண்ணாருன்னு கவர்னர் மாளிகையில போய் ஒரு ஃபைலோட இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காரு ஓபிஎஸ்ன்னு குடுத்துட்டு வந்தவரு ஸ்டாலின். ஆமாம். அவரே பெர்சனலா. ம். அப்போ இப்ப அவர வந்து திமுகல உள்ள கூட்டு வச்சு எல்லா மரியாதையும் குடுக்குறாரு அப்படின்னா, இவங்க எப்படி இவங்கலாம் இன்னொரு கட்சியில இந்த மாரி முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் பண்ணிருக்காங்கன்னா தண்டனை குடுப்பாங்கன்னு நம்ம எப்படி நம்புறது? நம்ம இவ்வளவு நாள் ஏமாத்திட்டாங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். இல்லைன்னா இந்த அளவுக்கு வெளிப்படையா இப்ப வந்திருப்பாங்களா? திமுக, அதிமுகவும் கூட்டணி வச்சு விஜய தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்களா? உங்களுக்கு இந்த வாட்டியே செந்தில் விஜய் ஒரு மாறுதல் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா? யாராவது ஒரு அமைச்சரையாவது உள்ள வைப்பாருன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இல்ல இருக்கு. உள்ள வைக்கணும். அதாவது தப்பு செஞ்சிருந்தா தண்டனை குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீதிய நிலைநாட்டணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆசை. நம்மளோட எதிர்பார்ப்பும் அதுதான். உங்களுக்கு அதாவது நீங்க திமுகவ தொடச்சு எறிஞ்சதுக்கு காரணமே மக்கள் வந்து இந்த மாரி அ ந அந்த அந்த ஊழலின் சுமைய வந்து மக்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கணேஷ். உங்களுக்கு மேல் மட்டத்துல மட்டும் இருந்தா உங்களுக்கு தெரியாது. கீழ மக்களுக்கு அந்த சுமை விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டுட்டாங்க. என்னன்னா உங்களோட நெல் கொள்முதல் நிலையத்துல ரூ. 60 ஒரு மூட்டைக்கு வாங்குறாங்க அப்படின்னா, அடிமட்ட லெவல்ல விவசாயிகிட்ட இருந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க ஊழல. அப்போ ம். அதுக்கப்புறம் அந்த விவசாயிட்ட அடிக்கிறது ஒண்ணு. அந்த விவசாயியோட பிள்ளைங்க காலேஜுக்கு போகும்போது அவங்கள்ட்ட அடிக்கிறது ஒண்ணு. அவங்க வேலைக்கு போகும்போது அவங்கள டிரான்ஸ்ஃபர்ல அடிக்கிறது ஒண்ணு. அவங்க அரசு வேலையில இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பணியிடை மாற்றம், இல்ல இன்னொரு இடத்துக்கு ஒரு வேலை வாங்கணும். அப்படின்னு அடிபட்ட மக்களே அவங்க பிள்ளைங்களுக்கு வேலை வாங்கும்போது இவ்வளவு பிரச்சனை. அவன் ஒரு இடத்த ரெஜிஸ்டர் பண்ண போனா அங்க ஊழல். அ கரெக்ட். அப்புறம் வந்து உங்களுக்கு பக்கத்துல இப்ப நீங்க கன்னியாகுமரி மாரிப்பட்ட ஊர்ல பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் மண் எடுக்கிறது, மலைய உடைக்கிறது அப்படின்னு அந்த மொத்தமா சுரண்டிட்டாங்க. மொத்தமா எல்லா இடத்துலயும் கை வச்ச உடனே மக்களுக்கு வந்து இன்னொரு நம்பிக்கையான ஒரு தலைமை யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மக்களுக்கு வராத அந்த மாமுனியா வந்துட்டாரு விஜய். அதனால தான் அவங்க வந்து அப்படியே மாத்தி போட்டுட்டாங்க. யாருமே எதிர்பார்க்கல பிரசாந்த் கிஷோர தவிர. ம். அவரு தான் சொல்லிட்டு போனாரு. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னைய கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி தந்தி பேசுங்க. டிவில ஹரிட்ட சொல்லிட்டு போனாரு. ம். ஆனா அதுக்குண்டான வேலைய விஜய் பார்க்கணும். ஆனா விஜய்க்கு மேல மக்கள் நம்பிக்கை வச்சுட்டாங்க. விஜய் போட்ட உழைப்பு வந்து
என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்ன சொன்னார், பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த அளவு அவர் உழைப்ப போட்டாருன்னா வந்துருவாரு அப்படின்னு சொன்னாரு உங்களுக்கு. ஆமா. அவரு கரெக்ட்டா கேஜ் பண்ணி அந்த தூத்துக்குடி கூட்டத்துல தான் சொன்னாரு. நான் கூட என்னமோ ஏதோ நெனச்சேன். ஒரு கை பாத்துரும் அப்படின்னு அந்த தூத்துக்குடி கூட்டத்துல தான் சொன்னாரு கடைசில. அப்பதான் அவருக்கே நம்பிக்கை வந்திருக்கும். இல்லன்னா ஓட்ட பிரிக்கிற ஒரு மென்டாலிட்டில தான் அவரும் முதல்ல இருந்தாரு. ம். உங்களுக்கு. அந்த தூத்துக்குடி கூட்டத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு வந்து சரி நம்ம போட்டு பாத்துரலாம். இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கீங்களா மக்கள் மேல அப்படின்னு, அந்த நம்பிக்கைக்கு பாத்தமா நடக்கணுங்கிறது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. நிச்சயமா. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அருண். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.